ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ரத்னம். இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில் விஷாலோட நடிப்பில் இந்த வாரம் வெளியான படம் தான் ரத்னம். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு 5-6 கதைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை கதைகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, விஷால் ஒரு அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிற ஒரு பையன். அவர் சமுத்திரக்கனியை ஒரு சின்ன ஒரு கொலையிலேருந்து அவரை காப்பாற்றிடுறாரு. அதாவது இவர் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ இவரை சமுத்திரக்கனி தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு. மாமா மாதிரி ரொம்ப இதாக பழகுறாரு. சமுத்திரக்கனி இவர் ஜெயிலில் இருந்த டயத்தில் ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஊரில் நல்லா காவலித்தனம் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற டயத்தில் ஹீரோயினை பார்க்குறாரு. அங்கே ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த ஹீரோயினுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இவர் அங்கே போய் சண்டை போடுறாரு. இதுதான் படத்தோட ஒன்லைன்னு சொல்ல முடியும். அங்கே என்னென்னலாம் நடக்குது, அங்கே என்னென்னலாம் ட்விஸ்ட் இருக்குன்னு தான் அந்த படத்தில் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இதுதான் படத்தோட ஒரு கதைன்னே சொல்லலாம். அடுத்து மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷாலோட நடிப்பு தான். அதான் ஆக்ஷனுக்குனாலே விஷால் பக்காவாக பொருந்தக்கூடிய ஆளுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அது ஹரியோட படத்தில் எல்லா படத்துலையுமே இருக்கிற ஆக்ஷன் சொல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலையுமே அவரோட எல்லா ஹிட்டு படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் தாமிரபரணி, பூஜை, அதான் விஷாலை வச்சு எடுத்த படங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த எல்லா படங்களும் அருள், ஐயா, சாமி, சிங்கம் போன்ற பெரிய ஹிட்டான படங்களில் இருக்க எல்லா சண்டை காட்சிகளையுமே மையமாக வச்சு, அதாவது அப்போல்லாம் கேட்டிங்கன்னா சுமோ காராக பறக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு அப்டேட் ஆகிருக்காரு ஹரி சாருன்னு கேட்டால், இதில் ஃபுல்லாக ஃபார்ச்சுனரு, ஜீப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகின கார்களாக தான் பறக்குதுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஃபைட்டு எல்லாமே இந்த படத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். அடுத்து இதில் உள்ள திரைக்கதை, அதான் இவரோட ஹரிசாரோட திரைக்கதைனாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதான் பார்க்குறப்ப டக்குன்னு ஒரு விறுவிறுப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த விறுவிறுப்பு இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நிறைவேற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த விறுவிறுப்பு கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்குறப்ப அந்த விறுவிறுப்பு அதே சேம் ஃபீலிங்கில் போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன், நம்ம பார்த்துருப்போம் நிறையா படங்கள். அந்த படத்தை பேஸ் பண்ணியே இருந்தது கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 6 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அன்கோஸ் இருப்பாங்க. இதில் 3 ராய்டூஸ் இருப்பாங்க, 3 ராய்டூஸ் இருப்பாங்க. அது மாதிரி சிங்கம் படத்தில் ஒரு வில்லன், அந்த வில்லனை எங்கே லாஸ்ட்டில் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு முன்னாடி. அதே சேம் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துலேயும் ஒரு கிளைமேக்ஸில் வரும். இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய ஹரிப்படங்களை பார்த்துருப்போம். அந்த படங்களை பார்த்து சேம் இந்த படத்தில் உட்கார்றப்ப அதே ஃபீல்டில் போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோ நான் பார்க்குற பொண்ணு அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிடுவார். அங்கேயே அவங்க அந்த பொண்ணை அப்படியே முடிச்சிருந்தாங்கன்னா, அதுக்கடுத்து அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா கூட ஒரு எங்கேயாவது ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டில் லாக் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த சென்டிமெண்ட்டே மிஸ் ஆனதுக்கு காரணமே இவங்க அந்த அம்மான்னு சொல்லிட்டு திரும்பி லவ் ஹீரோயின் நான் உன்னையே தான் லவ் பண்ணுறேன், நீ என்னை ரொம்ப காப்பாற்றுற, நான் உன்னையே தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நமக்கு அங்கேயே ஒரு டச் விட்டு போயிடும். அது எப்படா என்னடா பண்ணுவாங்க, எப்படா சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரொமான்டிக் திரும்பி லாஸ்ட்டில் இல்லை நான் ஜெயிலுக்கு போகிறேன், நீ தனியாகவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் பார்க்குறப்ப அடா ஏன்டா விட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட்டில் முடிஞ்சு. பிரியா பவானி சங்கரோட நடிப்பு ரொம்ப அதாவது எனர்ஜெட்டிக்காகவே இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்குறப்ப. அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள இதுக்கு முன்னாடிலாம் நிறைய படங்களில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் நல்ல எஃபோர்ட் போட்டே நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் நம்மளால் உள்வாங்கிக்க முடியல. அது அந்த படத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா அதுதான் நமக்கு என்ன சொல்கிற ஒரு எமோஷ்னலே கிரியேட் பண்ணலைன்னு சொல்ல முடியும். அதுதான் படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா டிஎஸ்பி மியூசிக். அதான் கேட்குறதுக்கு அந்த சண்டை காட்சியில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்தாலும் நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கிறதுக்கு அந்த சாங்ஸ் ஏதாவது 2-3 நமக்கு தூக்கி கொடுத்தா தான் அந்த ஒரு ஃபஸ்ட் சாங்கில் ஒரு 2-3 லைன்ஸ் டோன்ட் வரி மாமேங்கிற அந்த 2-3 லைனை தவிர மற்ற எந்த இதுலேயுமே ஒரு ஹைப்பே வரல சாங்கு. ஏன்டா அது சாங் எதுக்கு ஓடுது, நம்ம எதுக்கு அங்கே உட்காந்துருக்கோங்கிற மாதிரி தான் தேட்டரில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. படம் பார்க்குறதுக்கு நல்லா விறுவிறுப்பாக இருந்தாலும் அதுக்கு அந்த கேமரா சொல்லியே ஆகணும். சுகுமார் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் கேமரா எல்லாமே. அதில் பர்டிகுலராக ஒரு சிங்கிள் ஷாட் சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சிங்கிள் ஷாட் சீன் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அது சிங்கிள் ஷாட்டுங்கிறப்ப கண்டிப்பாக அந்த லைட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஷாட் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமான ஷாட் தான் அது. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி இதில் ஒரு டைலாக் சொல்லுவார். நிஜ வாழ்க்கையிலலாம் இவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும். அதே தான் நம்ம உட்காந்துருக்கப்ப இது எப்படா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தால் எங்கெங்கேயோ போயிருப்போமேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொலை தான், ஃபுல்லாக அடித்து
விஷால் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு கத்திய. அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒவ்வொரு இது காட்டியிருப்பாங்க. அது கனல் கண்ணன் சார் தான் சொல்லி ஆகணும். அதான் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருந்தார் சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க நீங்கள். அந்த ஃபைட்லாம் பார்க்குறப்ப ஒரு ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. ஆனால் இதில் அங்கே என்ன இருக்குன்னா, எதுக்குடா அந்த இடத்துல ஃபைட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறப்ப தான் நமக்கு வந்துட்டு ஐயோ ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்க்குற ஃபைட்லாம் உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல எதுக்குடா ஃபைட்டுங்கிறப்ப தான் நம்ம வந்து படம் பார்க்குறப்பே வந்து ஒரு போராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். மற்றபடி வந்துட்டு அதாவது வந்து இதுக்கு முன்னாடியே ஹரி படங்கள் பார்த்துட்டு நிறையா படங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த வேங்கை போன்ற படங்கள்லாம் நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப ஓடலேன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து வேங்கை படத்தை ஒரு 50 டைம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு இந்த படமும் இருக்கலாம். கண்டிப்பாக ஹரி படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் போய் தேட்டரில் பார்க்குறப்ப கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். நான் பார்க்குறப்ப எனக்கு அந்த 2 மணி நேரம் ஒரு எங்கேஜாக வச்சுருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இந்த ஆக்ஷன் படம்லாம் நல்லா விரும்பி பார்க்குறதுனால இந்த படம் வந்து எனக்கு பார்க்குறப்ப ஓகே போய்கிட்டு இருந்துச்சுன்னா, ஆனால் அந்த சென்டிமெண்ட்டு இந்த இதெல்லாம் உள்ளே வந்தப்போ அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதாகிடுச்சு. மற்றபடி உண்மையிலேயே ஹரி சாருக்கான அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த விறுவிறுப்பான ஒரு ஒர்த்தபிளான படம். அவருக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் என்ன சொல்கிற கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரே ஒரு சீனில் கௌதம் வாசுதேவ் மேனன் வருவார். அந்த ஒரு சீனே போதும். ரொம்ப அதாவது வந்து தேட்டரில் உண்மையிலேயே ஒரு வந்தோடனே அந்த அவரோட வாய்ஸுக்கும் அவரோட அந்த அங்கே வந்து அவர் 2 கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அந்த சீனுக்கு வந்துட்டு தேட்டரில் ரொம்ப ஒரு கிளாப் வந்துச்சு. நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன்று எனர்ஜிக்காக இருந்துச்சு. அவரை கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி இதில் சமுத்திரக்கனி, யோகி பாபு நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வந்து மொட்டை ராஜேந்திரன், விடிவி கணேஷ் இவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் காமெடியும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. விடிவி கணேஷ் சார் ஒரு சீனில் தான் வருவார். ஆனால் அந்த ஒரு சீனில் வந்துட்டு அவர் பேசுகிறதே ஏன்டா பேசிக்கிருக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் காமெடிலாம் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆக்ஷனுக்கு வந்து ஒர்த்தபிளான படம்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி படம் மொத்தத்தில் சூப்பராக இருக்குது. எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி.